ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு வண்ணங்கள் 100. நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் அன்பு வணக்கங்கள். உங்கள் ஆதரவை நீங்கள் எங்களுக்கு தரணும்னு நினச்சா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நாம ரொம்பவே கிறிஸ்பியான காரா பூந்தி எப்படி செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு 1 கப் கடலை மாவு எடுத்துக்கலாம். கூடவே 1/2 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள், டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல உப்பு, டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல வற்றல் தூள், கொஞ்சமாக பெருங்காயம், இவ்வளோத்தையும் நாம் சேர்த்துக்கலாம். இப்போது 1/2 கப் தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. மாவு ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா காரா பூந்தி ஒழுங்காக வராதுங்க. மாவு ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா காரா பூந்தி நல்லா வரும், ஆனால் நிறைய ஆயிலை அப்சர்வ் பண்ணிடும். அதனால ரொம்ப கட்டியாகவும் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கரெக்டான அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மாவுகள் கட்டிகள் ஃபார்ம் ஆகாதபடி நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. உப்பு நீங்கள் கொஞ்சமாக போட்டுக்கிட்டால் போதும். நீங்கள் பெருங்காயம் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். நம்ம கடலை மாவில் இந்த காரா பூந்தி போடுறதுனால கேஸ் ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குது. பெருங்காயம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கேஸ் ஃபார்ம் ஆகாதுங்க. பச்சை அரிசி மாவும் கண்டிப்பாக நம்ம சேர்க்கணும். அப்போ தான் அந்த காரா பூந்தியோட ஒரு கிறிஸ்பியான டேஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி மாவு கட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் கரெக்டான அளவில் கலந்து எடுத்துக்கோங்க. இனி நாம் கடைசியாக சோடா உப்பு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சோடா உப்பு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது போட்டாதாங்க காரா பூந்தி அழகாக பபிள்ஸ் ஷேப்பில் வரும். இல்லாட்டி காரா பூந்தியெல்லாம் சப்பி போயிடுங்க. இப்போ நாம் பேனில் எண்ணெயை ஹீட் பண்ணிக்கலாம். காரா பூந்தி செய்கிறதுக்கு இதை மாதிரி கண்ணு அப்பை எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் இதை மாதிரி ஓட்டை இருக்கக்கூடிய எந்த அப்பைனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா தீயை நாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ கண்ணாப்பையில் இந்த மாவை ஊற்றி நல்லா விரிச்சு விட்டுக்கலாம். இப்போ பாருங்க எல்லாம் எவ்வளவு மாவெல்லாம் ஆயிலில் அழகாக விழுது அப்படின்னு. இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்க எல்லா மாவுலையுமே காரா பூந்தி போட்டு எடுத்துக்கலாம். நல்ல பொன்னிறமாக சிவந்து வந்ததும் இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்க காரா பூந்தி ரொம்பவே சூப்பராக பொரிஞ்சு வந்திருக்கு. இனி இதில் நாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நாம் எந்த ஆயிலில் காரா பூந்தியை போட்டு பொரிச்சு எடுத்தோமோ அதுலேயே கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததும் அதை நாம் பொடிச்சு காரா பூந்தி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல வாசனையாகவும் நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டனா இது கூட லேசாக உப்பு வற்றல் பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம். காரா பூந்தியை வெளியில் வச்சுருந்தோம் அப்படின்னா சீக்கிரமாகவே கொவுந்துருங்க. அதனால ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த ஸ்நாக்ஸை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்து அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்.